மகாபரணி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மகாபரணி இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சிலருக்கு. சிலருக்கு நான் இதெல்லாம் அந்த மாதிரி கேள்வியே படலைங்களா, அது என்ன புதுசாக இருக்குது மகாபரணி அப்படின்றீங்களா? இதுவரையிலும் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம எதையும் செய்யலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பதிவெல்லாம் பார்த்துட்டாங்க. பட் என்னால் டெய்லி செய்ய முடியல. அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியல. அவங்களுக்காக நான் உணவு வைக்க முடியல. நான் வேற ஒரு ஊரில் இருக்கேன். இதே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. அப்படின்றவங்களுக்காகவும் ஆத்மாவுக்கு மனசு இருக்கான்னு கேட்குறீங்களா? எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஆத்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. எப்பா எனக்காக ரொம்ப நல்லது பண்ணியப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் போது நமது வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அவங்களோட நிலையும் உயர ஆரம்பிக்கும். சரி, என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? இதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே சூப்பராக முன்னேறலாம். சிலருக்கு கேள்வி வரும், யம தர்மராஜா கோயிலுக்கு போனால் அவர் நெகட்டிவ் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. மற்ற எல்லாரை விட யம தர்மராஜா இவர். தர்மராஜானா எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. மகாபரணி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மகாபரணி இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சிலருக்கு. சிலருக்கு நான் இதெல்லாம் அந்த மாதிரி கேள்வியே படலைங்களா, அது என்ன புதுசாக இருக்குது மகாபரணி அப்படின்றீங்களா? இந்த மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்குது பாருங்கள். செப்டம்பர் மாதம் வரக்கூடிய 12ஆம் தேதி தான் மகாபரணி. சரிங்களா? சரி, அது இருக்கட்டும். என்ன பண்ண போகிறோம்? பரணி நட்சத்திரம் இருக்குங்க. ஆமாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு, அதுவும் மகாலய பட்சம் இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம், நார்மலாக பரணினாலே எதுக்கு தருவாங்க ஸ்பெஷல்? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பரணி நட்சத்திரம் தரணியை ஆளும்னு கேள்விப்பட்டிருப்போம். சரி, பரணி நட்சத்திரம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன, யம தர்மராஜா இருக்கார் பாருங்க, அவருடைய நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம். சரி, ஆமாம். நம்ம ஏற்கனவே மகாலய அமாவாசையை பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்குள்ள வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இன்னொரு ஸ்பெஷல். இதுவரையிலும் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம எதையும் செய்யலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பதிவெல்லாம் பார்த்துட்டாங்க. பட் என்னால் டெய்லி செய்ய முடியல. அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியல. அவங்களுக்காக நான் உணவு வைக்க முடியல. நான் வேற ஒரு ஊரில் இருக்கேன். இதே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. அப்படின்றவங்களுக்காகவும், எனக்கு முன்னோர்களோட திதி எனக்கு தெரியல, யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. இதில் சிலர் என்ன நம்ம சொல்லுவாங்க, இப்போ பையன் தான் கொடுக்கணும். அதாவது அவங்க தாத்தா பாட்டி அவங்க பையன் தான் கொடுக்கணும், அந்த பையன் வாரிசு தான் கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலருக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அதனால நான் கொடுக்கக்கூடாதுன்னு சிலரும் சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா பாட்டிக்கு எங்கள் அப்பாவை தான் கொடுக்கணும். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த பரணி அன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள், ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸ் செய்ய போகிறோம் பாருங்கள். இதற்கு எந்த விதியுமே கிடையாது. எல்லாருமே செய்யலாம், எல்லாருக்காகவும் செய்யலாம். எல்லாருக்காகவும்னா இப்போ உயிரோடு இருக்கிறவங்க கிடையாது, ஏற்கனவே இறந்தவங்க. இதில் இன்னொரு விஷயம், தம்பி இறந்துட்டாங்க, தங்கச்சி இறந்துட்டாங்க, நம்மளோட வயசில் சின்னவங்க இறந்துட்டாங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பா இருந்தார், அப்பா கிளம்பிட்டாரு, ஒரு தம்பி இருக்கார், அந்த தம்பியும் கிளம்பிட்டார். இப்போ தம்பிக்கு யார் பண்ணுவா? தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு பசங்களை, இப்போ யார் பண்ணுவா? அவங்களுக்கு அந்த முன்னோர், அவங்களும் அந்த ஆத்ம நிலையில் இருக்காங்கல்ல. இப்போ தங்கச்சி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு யார் பண்ணுவா? அப்போ தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கச்சி வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெண்கள், அதாவது நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அடுத்த அதாவது சின்னவங்களாக இருக்க பாருங்கள், அவங்களுக்காகவும் முன்னோர்கள் எல்லாருக்காகவுமே எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் இந்த ப்ராசஸ், இது சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆத்மா மனசார சந்தோஷப்படுவாங்க. ஆத்மாவுக்கு மனசு இருக்கான்னு கேட்குறீங்களா? எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஆத்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. எப்பா எனக்காக ரொம்ப நல்லது பண்ணியப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் போது நமது வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அவங்களோட நிலையும் உயர ஆரம்பிக்கும். சரி, என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? பரணி நட்சத்திரம் 11ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிட்ட 6-9க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் 12ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 4 மணி வரலும் இருக்குது. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான நேரம் எதுன்னு கேட்குறீங்களா? பிரம்ம முகூர்த்த நேரம். அதில் தான் 12ஆம் தேதி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போ 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள யமதீபம் ஏற்றி வைங்க. யமதீபம் எங்கே ஏற்றி வைக்கணும்னு கேட்குறீங்களா? வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. அதே மாதிரி முன்னாடி நாளே என்ன பண்ணுங்க, தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு இப்போ நார்மலாக வந்து திசை பார்க்குற மாதிரி ஒரு பக்கமாக இந்த மாதிரி விளக்கேற்றுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த யம தீபம் தெற்கு நோக்கி தான் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் வந்து தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். சரி, எங்களுக்கு டைரக்ஷன்லாம் பெருசாக தெரியாதுங்க. திரிமூக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது விளக்கு இருக்கும், நடுவில் தீபம் எரியும், நடுவில் திரி போட்டு தீபம் எரியும். அந்த விளக்கை வாங்கி வச்சுக்கோங்க.
அகல் விளக்குலே கிடைக்குது, இல்லை உங்களுக்கு பித்தளையில் கிடைக்குது, ரொம்ப நல்லது இருந்துச்சுனாலும் ஓகே. ஆனால் புதுசாக தான் வாங்க வேண்டும். வீட்டில் இருக்க விளக்கு எடுக்கக்கூடாது. நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க, திரி வாங்கிக்கோங்க, ஒரு 4-5 செங்கல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சம் நகர்த்தி, வீட்டு வாசல் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டு வாசல் ஏற்றக்கூடாது, கொஞ்சம் நகர்த்தி, அது எந்த பக்கம்னாலும் நகர்த்திக்கலாம். கொஞ்சம் நகர்த்தி செங்கல், ஏன்னா காலையில் நம்ம விளக்கேற்றும் போது காற்று அடிக்குங்களா, காற்று வந்து அணையும். அதுக்காக தான் செங்கலை பக்கமாக அடுக்கி வச்சுட்டு நடுவில் விளக்கு வச்சுட்டு அந்த தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் போட்டு ஏற்றுங்க, சரிங்களா? அந்த விளக்கு ஏற்றிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டால், நம்ம முன்னோர்களுக்கு திதி மறந்தவங்க, திதி செய்யாமல் இருக்க, இத்தனை வருஷமா திதி செய்யாமல் இருக்கிறவங்க. இதை விட ரொம்ப முக்கியமாக யாருக்கு யம பயம் அதிகமாக இருக்கிறதோ, மரண பயம் அதிகமாக இருக்கிறதோ, வீட்டில் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, எனக்கு எப்போ கிளம்புனே தெரியல, இல்லை வீட்டில் யாரோ ஒருத்தவங்க எப்போ கிளம்புவாங்கன்னே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப டேமேஜாக இருக்கிறாங்க. சிலருக்கு எப்படி தெரியுங்களா, எப்போ பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். ஒருவேளை வீட்டில் விட்டு வெளில கிளம்பும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சப்போஸ் அவங்க வந்து இடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? பாதுகாப்பு. இந்த தெனாலி படத்தில் வந்து கமலஹாசன் சொல்லுவார் பார்த்தீங்களா, எல்லாம் பயமயம். அந்த மாதிரி இது எல்லாருக்குமே பயம், எது இடத்துல பயம், ஒருத்தர்கிட்ட பேசினாலும் பயம். யம பயம்னா நம்ம இறந்துருவோன்ற பயம் மட்டும் இல்லை, சாதாரணமாக எதை பார்த்தாலும் பயம். அப்போ பயம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசுலேருந்து அப்படியே, இந்த இன்னொரு படத்தில் எம்பிபிஎஸ் படத்தில் சொல்லுவோம், அது உருவி எடுத்தா மாதிரி, அந்த மாதிரி நம்ம உடம்புலேருந்து மனசுலேருந்து அந்த பயத்தை அப்படியே உருவி எடுத்து வெளில போடணும். அதற்கு யம தீபம் ஏற்றுங்கள். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, என்னைக்கு 12ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இந்த யம தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு எனக்கு பயம்லாம் சரியாகணும், என்னோடய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க, அவங்க சீக்கிரம் குணமடையணும், இல்லை எனக்கே தனக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, தனக்கு சீக்கிரம் சரியாகணும், நான் ஒரு நல்ல ஆரோக்கிய நிலைக்கு அடையணும், இதை தவிர என்னோட முன்னோர்களுக்காக போய் சேரட்டும். ஆக சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே சேர்த்து இந்த தீபம் ஏற்றும் போது நிச்சயமாக முன்னோர்கள் அவங்களும் மனசு சந்தோஷப்படுவாங்க. யம தீபம் ஏற்றும் போது யமனும் மகிழ்ச்சி அடைவார். இந்த யமனுக்கான கோயில் நான் போயிட்டு ரொம்ப சிறப்பு, தீபம்லாம் ஏற்றிட்டீங்க, ஓகே சூப்பர், ரொம்ப நல்லது. இப்போ யமனுக்கான கோயில் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. எங்கன்னு கேட்குறீங்களா? திருவாரூர் பக்கத்தில் இருக்குது. திருவாரூர் பக்கத்தில், திருவாரூர் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கும்பகோணம் பெல்ட் இருப்பாங்க, அந்த ஏரியாவில் ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு கோயில் இருக்குங்க. முடிஞ்சால் நீங்கள் என்னைக்கு 12ஆம் தேதி 11ஆம் தேதி கிளம்பிடுங்க. 11ஆம் தேதி கிளம்பி முடிஞ்சு அங்கே போய் ஸ்டே பண்ணிவிடுங்க. ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்பயே ஸ்டார்ட் ஆகிடுது, நைட்டே ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அங்கே தங்கிட்டு யமதர்மன் கோயில் போய் பூஜை பண்ணுங்க. அங்கே என்ன ப்ராசஸோ அதை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா போய் இப்போ யமதர்மராஜாவை ப்ரே பண்ணி, யாரெல்லாம் இந்த கோயில் போகணுன்னு கேட்குறீங்களா? யம பயம் இருக்கிறவங்க, மரண பயம் இருக்கிறவங்க, வீட்டில் ரொம்ப டேமேஜாக இருக்கிறாங்க, உடம்பு சரியாமல் இருக்கிறவங்க, தனக்கே உடம்பு சரியாமல் இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி போட்டு படுத்திட்டு இருக்குது, நம்மள வந்து என்னடா சொல்கிறது தெரியல, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருக்கீங்க பாருங்கள், இந்த கோயில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ் செய்யுங்க. இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பயம்ன்ற விஷயம் போயிட்டு ஒரு தைரிய மனநம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை கிரியேட் ஆகும் பாருங்க. அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழும்போது சூப்பராக வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தைரியம் அடைவதற்கும் சரி, உங்கள் பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கும் சரி. அதை தவிர முன்னோர்களுக்கு, நமக்கு சின்னவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்குறது எல்லாத்துக்குமே பயன்படுத்தி அந்த ஆத்மாவும் நல்லா இருக்கட்டும், அந்த ஆத்மா நல்லா இருக்கும், இந்த ஆத்மா நல்லா இருக்கும், இந்த ஆத்மா தெளிவாக தெம்பாக தைரியமாக இருக்கும். சரிங்களா? இதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை எல்லாருமே சூப்பராக முன்னேறலாம். சிலருக்கு கேள்வி வரும், யம தர்மராஜா கோயிலுக்கு போனால், அவர் நெகட்டிவ் கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க. மற்ற எல்லாரை விட யம தர்மராஜா, இவர் தர்மராஜான்னா எவ்வளோ பெரிய ஆள்னு பார்த்துக்கோங்க. தர்மப்படி தான் நடப்பார். தர்மம் கொஞ்சம் கூட அங்கே இங்கே நகராது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் யம தர்மராஜா. அவ்வளோ புனிதமானவர் அவர். அந்த கோயில் போயிட்டாலும் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். முடிஞ்சால் கோயில் போயிட்டு வாங்க, இல்லை வீட்டில் அந்த யம தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக நிகழ்வு நடக்கும். சரி, சிலருக்கு என்ன, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யமலிங்கத்துக்கு போய் தீபம் ஏற்றலாமா? நீங்கள் அங்கே இருந்தீங்க, அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா அங்கேயும் போய் விளக்கேற்றுங்க, தீபம் ஏற்றலாம். என்றைக்கு பரணி நட்சத்திரம் இருக்கு பாருங்கள், அந்த டியூரேஷனில் போய் தீபம் ஏற்றிட்டு வரலாம், ஏற்றுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் யம தீபம் ஏற்றுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த கோயில் போனாலும் சரி, எங்கே போனாலும் ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. அவ்வளோதாங்க சொல்ல முடியும். வாழ்க வளமுடன்.